அதை விட்டுட்டு மாம்சத்தில் இருக்கும்போது எல்லாம் பிசாசு உங்கள் பிரச்சனையை குறித்து தான் சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ உங்களுக்கு நேற்றுக்கு ஒரு பெரிய நன்மை நடந்திருக்கும், ஆனால் இன்னும் ஒரு சில தேவைகளில் இருப்பீங்க. பெரிய நன்மை சின்ன நன்மையாக மாறிடும், ஏன்னா தேவை அதிகம் இருக்குது. சரிங்களா? அதுதான் பிசாசுடைய தந்திரம். என்றைக்குமே தேவன் செய்த நன்மைக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஆமாம், எப்போவுமே அதான் போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். இன்றைக்கி என் அப்பா சூப்பராக வச்சுருக்கிறார், அதுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருங்க. உங்கள் தேவைகளை அவர் அறிவார், உங்கள் விண்ணப்பங்கள் அவர் கேட்டிருக்கிறார். அவருடைய செவி மந்தமாக இல்லை, காதை படைத்தவர் கேளாதிருப்பாரோ அப்படின்னு வசனம் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சுருக்கிறீங்க, நமக்கு என்ன டவுட்னா நமக்கு செய்வாரா அப்படிங்கிற டவுட். அப்படிலாம் வரவே கூடாது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதான் வந்துச்சு. நமக்கெல்லாம் எங்கே உதவி செய்வார் அவர்? ஒரு நாள் காப்பாற்றினார், டெய்லியாக காப்பாற்றுவார், டெய்லியாக சாப்பாடு தருவார், இறைச்சலாம் தருவாரா அப்படிலாம் நினச்சாங்க. அவங்கள குறித்து சீப்பாக நினச்சாங்க, அவரை குறிச்சும் சீப்பாக நினச்சாங்க. அவர் இவங்க மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிடலை, சீப்பாக நினச்சாங்க. அப்படி தான் பிசாசு. ஆமாம், தேவன் நம்ம மேலே அன்பாக இருக்கிறத அப்படியே அமைக்கி அன்பாக இல்லாத போல் என்னத்தையாக காட்டிகிட்டு இருப்பான். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் தந்திருக்கிற நாளுக்காக, நேரத்துக்காக, நல்ல பாக்கியத்திற்காக நன்றி சொல்லுங்கள். வர வேண்டியதெல்லாம் வரும், தானாக வரும்.